ரேபிடோவில் போகும்போது என்ன நடந்துருக்கு, ஆட்டோவில் போகும்போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓலா இருக்குது, ஊபர் இருக்குது, அதுலேயும் ஆட்டோக்களில் நிறைய என்ரோல் ஆகிருக்கு. அதில் ஒரு அமௌண்ட் காட்டுது. கவர்மெண்ட்டோட வழிகள் படி வந்து மீட்டரை அதிகம் பண்ணணும், மீட்டர் பண்ணுங்க, கரெக்டு. அது 2013 பண்ணது, அதுக்கு பண்ணல, எல்லாம் ஓகே தான். ஓலா ஊபரில் ஓட்டி லாபம் பார்க்குறவங்க இருக்காங்க இல்லையா. ஓலா ஊபரில் கேபுக்கு எவ்வளோ காட்டுது, ஆட்டோக்கு எவ்வளோ காட்டுது, ஒரு 50 ரூபா வித்தியாசப்படும். கேபுக்கும் ஆட்டோவுக்கும் அதிகபட்சமாக 100 ரூபாய் வித்தியாசம். இப்போ கேப் ஓட்டும் போதே ஒரு ப்ராஃபிட் வருது. ஏன்னா கேபில் பார்த்தீங்கன்னா ஒரு காருக்கு வந்து மைலேஜ் எவ்வளோ வரும், 10லேருந்து 12. இதுவே ஆட்டோ லிட்டருக்கு. அப்படி இருக்கும்போது கேபுக்காரனாலே ப்ராஃபிட்டை பார்க்க முடியும் போது ஆட்டோக்காரங்களால் அது ப்ராஃபிட் பார்க்க சிம்பிளாக யோசிச்சாலே புரியும் யார் அதிகமாக ஆசைப்படும். ஸோ இதில் வந்துட்டு ஆட்டோக்காரர்கள் விலையை ஏற்றி தர வேண்டும் அப்படின்னு கேட்குறது நியாயம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. என்னென்னா, ஓலா ஊபரோட விலைகளை அடிப்படையாக வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு கோவையில் காந்திபுரத்துலேருந்து என்னுடைய வீடு துடியலூருக்கு நான் வர்றேன் அப்படின்னா எனக்கு வந்து ரெட் டாக்ஸியில் 250 ரூபா ஆகுது. இதே நான் ஆட்டோவில் கேட்குறேன் 300 ரூபா, 350. காந்திபுரத்துலேருந்து துடியலூர் வரும். நான் ரெட் டாக்ஸில் புக் பண்ணாலே 250 ரூபா, ஜம்முன்னு காரில் உட்காந்துட்டு ஜாலியாக வரலாம். நான் எதுக்கு இப்போ ஆட்டோவில் குலுங்கி ஆளுங்கள் குழுங்களோட மீட்டருக்கு மேலே காசு தரணும். ஓலா ஊபரில் இதாங்க காட்டுது அப்படின்னா அங்கேயே போ, அதுலேயே போ அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது ரேபிடோ தான் நமக்கு பணம் காசு கொடுக்க முடிந்தவர்கள் ரெட் டாக்ஸியில் புக் பண்ணலாம், கேபில் புக் பண்ணலாம். இல்லாதவர்கள் ஆட்டோக்கும் கொடுக்க முடியாதவர்கள் ரேபிடோ. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரேபிடோவில் போகிறது யார் அப்படின்னா சிங்கிளாக தான் போகிறாங்க, யாரும் டபுள் சேர்த்து. அந்த சிங்கிளாக ரேபிடோவில் ஒருத்தர் போகிறதே பார்த்தே இவங்களுக்கு வயிறு எரியுது. ஏன்னா சிங்கிளாக போகிறவங்களோட எண்ணிக்கை அதிகம். ஃபேமிலியோடு போகிறாங்க, ஒரு 4 பேர் சேர்ந்து போகிறாங்க அப்படின்னு யாருமே கிடையாது, ரொம்ப கம்மியாகிருச்சு. ஏன்னா இங்கே வீட்டில் எல்லார் வீட்லேயும் கார் வந்துருச்சு, எல்லார் வீட்லேயும் கார் இருக்குது, எல்லாரும் கார் எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதிகமாகிருச்சு, அதில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான சூழலில் அவங்களோட வருமானம் குறைய குறைய அவங்க வந்து வருமானத்துக்கு கேட்குறாங்க. நியாயம்தான், கேட்குறது நியாயம்தான். ஆனால் அதே நேரம் நீங்கள் வந்து நியாயமாக கட்டணங்கள் வாங்குறீங்களா, வாங்கிட்டு இருக்கா. பொதுமக்கள் மத்தியில் இத்தனை பேர் கமெண்ட்டில் கழுவி ஊற்றுறாங்க, யாருக்கிட்டையும் ஒரு மரியாதை இல்லை, மதிப்பில்லை. அப்படிங்கும்போது தவறு உங்ககிட்ட தான் இருக்குது. அது தவறு உங்கள் மேலே வச்சுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு ரேபிடோவில் போகிற நபர்களை பார்த்து புருஷங்காரனே பொண்டாட்டியை அனுப்பி விட்றான், இந்த மாதிரி நான் பொண்ணுங்க வந்து தோளில் கைப்பட்டு போகிறாங்க, நைட் நேரத்தில் சேஃப்டி இல்லை, பொண்ணுங்க ஆசைப்பட்டு, என்ன பேச்சுகள் இது ஆட்டோக்காரர். இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் வந்துட்டு அவர்களுடைய உண்மை முகத்தை காட்டுகிறது. இதே ஓலா ஊபர் போன்றவை வந்தபோது கோவையில் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி பெரிய பிரச்சனைகள் நடந்து ஒரு ஆட்டோ டிரைவர், ஒரு காவி வேட்டி கட்டிய ஒரு ஆட்டோ டிரைவர் வந்துட்டு ஆட்டோவை எட்டி உதைத்த காட்சிகளாக எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஏன்னா கோயம்புத்தூரில் அவ்வளோ அராஜகம். ஒரு பயணியாக, ஒரு பொதுமக்களில் ஒருவனாக தான் நான் என்னோட கருத்து நான் சொல்லுவேன், ஏன் அனுபவப்பட்ட கருத்தை நான் சொல்லுவேன். ஸோ இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது அவங்க கோரிக்கை நியாயமா அப்படிங்கிறத மிக முக்கியமாக கவனிக்கணும். ஏன்னா ஓலா ஊபரில் எவ்வளோ காட்டுது ஒரு டிஸ்டன்ஸுக்கு அப்படின்னு, கேபுக்கு எவ்வளோ காட்டுது, ப்ரீமியம் கேபுக்கு எவ்வளோ காட்டுது, ஆட்டோக்கு எவ்வளோ, அப்படிங்கிற வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கும்போது கேபோட மைலேஜ் எவ்வளோ, ஆட்டோவோட மைலேஜ் எவ்வளோங்கிறதையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது. இதில் பல ஆட்டோக்காரர்கள் கேஸ் இதில் ஓட்டுறாங்க, ஓகேங்களா. இந்த மாதிரி சில ஆட்டோக்காரர்கள் எலக்ட்ரிக் வண்டியிலையும் ஓட்டுறாங்க. அப்போ அவங்களோட பெட்ரோல் விலையை விட இன்னும் கம்மியாக தான் வரும். அப்போ அவங்க வந்து நார்மலாகவே அந்த செலவானது, அந்த காசானது அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரியான சூழல் ரொம்ப சிம்பிளாக சிந்திச்சு பார்த்தாலே நமக்கு தெரியும் ஆட்டோக்காரர்கள் கேட்பது நியாயமா இல்லை. அதனால் இன்னைக்கு பைக் டாக்ஸிகளை பேன் செய்யறதுக்கான முடிவுகள் நார்த் இந்தியாவில் சில மாநிலங்கள் எடுத்திருக்கிறாங்க. அதை பற்றின விவாதங்கள் இங்கேயும் தொடங்கி இருக்கிறது. இப்போது இந்த சூழலில் அரசாங்கம் ஆட்டோக்காரர்களோட மீட்டர் கட்டணத்தை மறுபரிசீலனை செய்யலாம். ஆனால் அது இன்னும் வேறு விதமான பல பிரச்சனைகளை கொண்டு போய் சேரும். ஏன்னா அந்த ஆட்டோ கட்டண ரிவைஸ் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஆட்டோக்களில் சரக்கு வாகனங்கள் ஏற்றி செல்லும் ஆட்டோக்களும் இருக்கிறார்கள். அப்போ அங்கே சரக்கு வாகனங்கள் ஏற்றி செல்லும் ஆட்டோக்கள் விலையும் அதிகரிக்கும் போது அவங்களோட பொருட்களோட விலையும் அதிகரிக்கும். அது டைரெக்டாக பொதுமக்களின் தலையில் தான் வந்து விடியும். ஸோ பொதுமக்கள் தலையில் தான் அத்தனையும் செலவினங்களும் வந்து விழுகுது. அப்படிங்கும்போது பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு வருமானம் கூடியிருக்குதுங்கிறது ஒரு பக்கம் பார்த்தா ஜிஎஸ்டிங்கிற பேரில் நம்மளுடைய ஒவ்வொரு சம்பாத்தியமும் ஒவ்வொரு பொருள் வாங்கும்போது ஒரு சர்டன் அமௌண்ட் ஜிஎஸ்டியில் போயிட்டுருக்கு, அதையும் நாம தான் கட்டிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை கட்டுறாங்க. சரி, இதெல்லாம் கொண்டு போய் எப்படியில் கொஞ்சம் சேர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை போட்டோன்னா அதுக்கு ஒரு டேக்ஸ், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தோம்னா அதுக்கு ஒரு டேக்ஸ். இப்படியான மக்கள் வந்து எல்லாத்தையும் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எல்லாமே பேங்க் மூலமாக தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் பேங்க் மூலமாக நடக்கும் செலவுகளை நெறிமுறைப்படுத்தும் போது அவங்க பேரில் டாக்ஸுங்கிற பேரில்
ஏகப்பட்ட பணம் அவங்களோட பணம் வந்து அரசாங்கத்துக்கு போயிட்டு இருக்கு. ஆனால் அது ரிட்டர்ன் வருவது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைச்சலாக இருக்குது. இதுவே பெரும் முதலாளிகளுக்கு பல்லாயிரக்கணக்கான கோடிகள் வாரி வழங்கப்படும். இது ஒரு சமூக ஏற்றத்தாழ்வு மிக பெரிய அளவில் ஒரு ஏற்றத்தாழ்வை வந்து ஏற்படுத்திக்கிட்டே போகுது. இது நடுத்தர மக்கள் தான் மிக அதிகமாக பாதிக்கப்படும். இந்த சூழலில் பொதுமக்களுக்கு ஆட்டோக்காரர்கள் மேலே கரிசனம் எழாது. அரசாங்கத்தின் மேலே தான் இந்த கோபம். ஒருவேளை நாளைக்கு வந்து ஆட்டோமீட்டர் ரிவைஸ் பண்ணப்படும் போது இந்த கோபமானது அரசாங்கம் வரியை குறைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் வந்து கொஞ்ச நாள் பேசுவாங்க, அதுக்கப்புறம் மறந்து போயிடுவாங்க. நாளைக்கு இன்னொரு பிரச்சனை வரும்போது அதை பற்றி பேச ஆரம்பிச்சு மீடியாக்கள் அவங்க கைவசம் இருக்குது. அதை வச்சுட்டு இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா ஆட்டோவை பற்றி வேற ஒரு பஸ்ஸு விலையேற்றம். இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. ஸோ நான் சொல்ல வர்றது ஒரே விஷயம்தான். ஆட்டோக்காரர்களை இப்போ அவங்க கொடுத்துட்டு இருக்கிற கட்டணங்களில் உண்மையில் அவங்களுக்கு அரசாங்கம் நிர்ணயித்திருக்கிற கட்டணத்தில் லாபம் உண்டு. அவங்க சவாரி குறைஞ்சிருச்சு. சவாரி குறையறதுக்கு காரணம் என்னங்கிறது யோசிச்சுட்டு அதை சரி பண்ணுங்க. நீங்கள் உங்களுக்கு சங்கங்கள் வச்சுருக்கீங்க, ஒருத்தருக்கு பேசிக்கிறீங்க, இந்த கிலோமீட்டருக்கு இவ்வளோதான் வாங்கணும்னு சொல்லிக்கிறீங்க. நீங்கள் கரெக்டாக பேசிக்கோங்க. பொதுமக்களை வந்து மரியாதையாக நடத்துங்க. அவங்க மேலே தேவையில்லாமல் வன்மத்தை காட்டாதீங்க. ஆட்டோமேட்டிக்காக மக்கள் உங்ககிட்ட. நன்றி, வணக்கம்.